அனைவருக்கும் வணக்கம். சனி பயிற்சி நடக்கக்கூடிய இந்த நாளில் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறது நல்லதா? அதனால் ஏதாவது விளைவுகள் வருமா? நாம் எப்படி காகத்துக்கு உணவு வைக்கணும்? என்ன மாதிரியான உணவு வைக்கணும்? முக்கியமாக என்ன மாதிரியான உணவுகளை வைக்கக்கூடாது? எப்படி நம்ம காகங்களுக்கு நம்ம உணவுகளை வைக்கக்கூடாது? இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக காகத்துக்கு உணவு வைக்கிறதால நமக்கு என்ன தான் அப்படி பலன் கிடைக்க போகுது? நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு கைப்பிடி உணவாவது தினமும் நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் தான் என்ன? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு நீங்கள் இந்த வீடியோ மூலமாக மற்ற நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, முக்கியமாக தடைகள் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு யாராவது எதிர்வினையாக அதாவது செய்வினை கோளாறு, பில்லி சூனியம், வசியம் இந்த மாதிரி ஏதாவது செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தோஷ நிவர்த்திகள் செய்து பரிகாரங்கள் செய்து நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையவே மாற்றக்கூடிய நன்மையான பலன்கள் கிடைக்க வைப்பாங்க. நம்ம இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதால கிடைக்கக்கூடிய 3 விதமான நன்மைகள் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். காகம் சனீஸ்வரருக்கு உரிய வாகனம். காகம் யமலோகத்தினுடைய வாசல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யமனுடைய தூதுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி உணவை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு கொண்டு போய் வைக்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவருடைய ஆத்மா அவர்கள் குடும்பத்தை வசித்த இடத்தை தேடி வந்து நம்மளை பார்க்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி வரும்போது நாம் இப்படி காகங்களுக்கு உணவு வைக்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நேரடியாக அந்த ஆத்மாவாக வராமல் காகத்தினுடைய ரூபத்தில் வர்றதாகவும் சொல்லப்படுது. நாம் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து தினமும் ஒரு பிடி சாதம் காகத்துக்கு வைக்கலாம். முடியல அப்படின்னா, இந்த இடமும் என்னாலலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னான், சாதாரணமாக ஒரு சனிக்கிழமைகளில் வைக்கலாம். அதுவும் முடியல அப்படின்னா அமாவாசை நாட்களில் வைக்கலாம். மகாலய அமாவாசை, தை அமாவாசை இது மாதிரியான நாட்களில் நம்ம முன்னோர்களினுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் வைத்து திதி கொடுக்கலாம். அப்போதுதான் அவர்களுடைய மனம் குளிரும், அதோடு வயிறு குளிர்ந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்னும், நாம் முன்னேற்றத்துக்கு முன்னோர்களுடைய ஆசி மிகவும் முக்கியம் அப்படின்னும், இந்த உலகத்தில் அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முன்னோருடைய ஆசி இருந்தால் மட்டும்தாங்க நடக்கும். முன்னோருடைய பாவமோ சாபமோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, நல்லது நடக்காது, திடீரென விபத்து நடக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறோம். அதாவது முன்னோருடைய ஆசி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம குலதெய்வங்களை வழிபாடு செய்கிறோம். அதே போல தான் அடிக்கடி நம்மளால் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இப்படி காகங்களுக்கு ஒரு கைப்பிடி உணவை வைத்து வழிபாடு செய்யலாம். அந்த முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு தான் நம்ம காகங்களுக்கு உணவு வைக்கிறோம். இப்படி உணவிடக்கூடிய பழக்கத்தினால கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்போதும் அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம உணவு கொடுக்கறதால நமக்கு இருக்கக்கூடிய கெடுபலன்களில் இருந்து விடுபடுகிறோம். சனீஸ்வர பகவான் நம்மளை பிடித்திருக்கிறாரு அப்படின்னா கெடுபலன்கள் நிறைய நடக்கும். அப்படி சனி பகவானுடைய பிடியிலிருந்து கூட நம்மளால் வெளிவர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு 7.5 சனி நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் காகத்துக்கு நம்ம எள் கலந்த சாதம் வைக்கிறது மூலமாக 7.5 சனியினுடைய தாக்கத்தின் சக்தி குறையும் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு இந்த 2026ஆம் ஆண்டுக்கான சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய நேரத்தில் இப்படி காகங்களுக்கு நீங்கள் உணவு வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும். காகம் உணவை சாப்பிடுவது சுற்று வட்டாரத்தில் ஏதேனும் பூச்சிகள் இருந்து கிடந்தால் அவற்றை அப்புறப்படுத்த செய்யுது. நாம் நல்ல ஒரு நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த காகங்களும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
குறிப்பிட்டு சனிக்கிழமை நாட்களில் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறதால நமக்கு கெடுதல் குறையும், சனீஸ்வர பகவானுடைய ஸ்லோகம் சொல்வது நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சனி பகவான் அசுப கிரகம்தான், ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சேரும் கிரகத்தை பொறுத்து ஆண் கிரகமாகவும் மாறும் அப்படிங்கிறது ஜோதிடர்களுடைய கணிப்பு. நம்ம உடலில் சிறுநீர்ப்பை, பற்கள், எலும்புகள், மண்ணீரல், காது முதலானவை சனியை குறிக்கக்கூடியதாக சொல்லுவாங்க. சிறுநீரக கோளாறு, பாதத்தில் உண்டாகக்கூடிய நோய், குஷ்டம், வலிப்பு முதலானவை சனியினால் ஏற்படக்கூடியது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. 9 கிரகங்கள் 9 கிரகங்களில் சனியும் ஒன்று. ஆனால் எந்த கிரகத்துக்கும் இல்லாத வகையில் சனியை சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் தான். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட தினமும் காகத்துக்கு உணவு வைக்கிறது மூலமாக அவர்களுடைய பித்ருக்களின் ஆசியும் குழந்தை பாக்கியமும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் காகத்துக்கு உணவு வைக்கலாம். காகத்திற்கு எச்சில் சாதத்தை வைக்கவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். அதே போல் அசைவ உணவனையும் நம்ம எப்போதும் வைக்கக்கூடாது. காகமாகவே எடுத்து உண்கிறது அப்படின்னா அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் நாம் நம்மளுடைய கையால் அசைவ உணவு வைக்கக்கூடாது. சனிக்கிழமை நாட்கள் எள் கலந்த சாதத்தினை காகத்துக்கு வைக்கிறதன் மூலமாக சனீஸ்வர பகவானுடைய அருளும் ஆசியும் நமக்கு கிடைக்கும். தயிர் அல்லது பால் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைப்பதன் மூலமாக கடன் தொல்லை நீங்கும். பழங்களை காகத்துக்கு வைப்பதன் மூலமாக கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். எள் மற்றும் புளி என்பது சனீஸ்வரர் பகவானுக்கு ஏற்ற ஒன்று. எனவே புளி மற்றும் எள்ளினால் செய்யப்பட்ட உணவுகளை காகத்துக்கு வைப்பதன் மூலமாக சனீஸ்வரர் பகவானுடைய அருளும் ஆசியும் நிறைவாக கிடைக்கும் என்பது சொல்லப்படுது. அதே போன்ற நாம் தினமும் வைக்கக்கூடிய உணவினை காகம் உண்டா மட்டுமே இத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்கும். மேலும் சனீஸ்வர பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். காகம் அப்படிங்கிறது நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய வாகனம் அப்படின்னு பார்த்தோம். அதனால் நமக்கு எப்படிப்பட்ட சனி பிடித்திருந்தாலும் சரி, நாம் இப்படி சனி பகவானுடைய கெடுபிடியில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு காகத்துக்கு உணவு வைக்கிறது. தினமும் நாம் சாப்பிடுவதற்கு முன்பாக இப்படி செய்யுங்க. முக்கியமாக நாம் முன்பு சொன்னது போல் குளிக்காமல் காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடாது, அசைவ உணவு வைக்கக்கூடாது, பழைய உணவுகளையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். காகத்துக்கு எக்காரணம் கொண்டும் நாம் இந்த மாதிரி உணவுகளை வைக்கக்கூடாது. பிஸ்கட், கரகரப்பான், காரம், இனிப்பு இவையெல்லாம் வைக்கலாம். காக்கையை வழிபடுவதால் சனி பகவான், யமன் மற்றும் நம்மளுடைய முன்னோர்கள் இவர்கள் அனைவரும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் தீராத கடன்கள் தீரும் என்றும் நம்மளுடைய முன்னோர்கள் நேரடியாக வராமல் காகம் ரூபத்தில் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். சனி பகவானும் யமனும் சகோதரர்கள். காகத்துக்கு உணவிடுகிறதால இருவரும் திருப்தி அடைவாங்க. விருந்தினர் வருவதை, நல்ல செய்திகள் வரப்போவதை இவையெல்லாம் முன்கூட்டியே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு குரல் அப்படின்னா அது காகத்தினுடைய குரல் தான். காலையில் காகையினுடைய சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் நடக்கும், வாசலை நோக்கி கத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காகத்துக்கு தினசரி உணவு வைத்தா அது தினமும் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு வந்து நம்மளை கரைந்து அழைப்பதை பார்க்க முடியும். தினமும் காகத்துக்கு உணவு வைத்தா மறைந்த முன்னோர்களுடைய ஆசியும் சனி பகவானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நாம் இந்த மாதிரி காகங்களுக்கு உணவு வைத்துட்டு வரோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பாவமும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த சனீஸ்வர பகவானுக்கு முக்கியமான ஒரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி. இந்த மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் இப்படி காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் இல்லாதவங்களுக்கு கூட நாம் இந்த நாட்களில் நம்ம உணவு கொடுக்கறது நல்லது. காக்கைக்கு உணவு கொடுக்கலாம், பசுமாட்டிற்கு உணவுக்கு தானம் கொடுக்கலாம், வீட்டினுடைய முன்னோர்களை நினைத்து சமைத்த உணவை காகத்துக்கு வைத்து கொடுக்கலாம். விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் விரதத்தை பூர்த்தி செய்கிறது, இவை எல்லாமே வந்து இந்த நாட்களில் செய்கிறது நல்லது. இப்படி பலரும் பல விதங்களில் இன்றைய தினத்தில் நம்ம காகங்களுக்கு வழிபாடு செய்து உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எவ்வளவு உணவுகளை செய்தாலும் தனியாக காக்கைக்கு வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக புதிதாக செய்த உணவையே கொடுக்கணும். இதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் நம்ம சனீஸ்வர பகவானுடைய அருளும் முன்னோர்களுடைய ஆசியும் பரிபூர்ணமாக இதனால் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.